5 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய கொள்கை முழக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள். இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்பது அதை நான் வெறும் வார்த்தையாக பார்க்கவில்லை. அது இந்த ஆட்சியினுடைய செயல்திறனுடைய ஒரு வெளிப்பாட்டு கொள்கை முழக்கமாக நான் பார்க்கிறேன். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை வழங்கிய சிறப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும். A politician will think about next election. A statesman will think about the next generation. ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பார்ப்பார். ஆனால் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு மிக சிறப்பான மதிநுட்பம் மிகுந்த மக்கள் தலைவர் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார் என்று சொல்வார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை நான் வெறும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, முதலமைச்சராக பார்க்கவில்லை. இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்திருப்பதை பார்க்கும்போது அவர் நிச்சயமாக இந்தியாவின் முதலமைச்சர்களிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளிலேயே மிக உயர்ந்த ஸ்டேட்ஸ்மேனாக நமக்கு காட்சி தருகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி எப்படி நடந்தது? பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், திட்டங்கள், ஓரவஞ்சனைகள், இவை அனைத்தையும் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக தந்து கொண்டே இருந்தது. அது அத்தனையும் முறியடித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் மட்டுமல்ல, அந்த சாதனைகளை பற்றி சாதாரண சாமானிய மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் சாட்சியம் பகர்கின்றன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 25 கல்வியில் முன்னேறும் தமிழகம், பல்வேறு தளங்களிலே செய்த சாதனைகளை நான் குறிப்பிட முடியும். ஒரு கல்வியாளர் என்பதனால கல்வியிலே செய்த சாதனையை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். நேரு உள் விளையாட்டரங்கிலே நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான கல்வியில் முன்னேறும் தமிழகம் விழா, அந்த விழாவிலே நம்முடைய தெலுங்கானா மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கு கொண்டார்கள். அந்த நிகழ்விலே பேசிய பயனாளிகள் அவர்களுடைய அனைவர்களுடைய பேச்சும் நம்முடைய நெஞ்சங்களை நெகிழ வைக்கக்கூடியதாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சாதாரண சாமானிய மக்களும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மாவட்ட தலைநகருக்கு செல்வதே மிக கடினமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த சாதாரண மாணவர்கள் தலைநகர் சென்னைக்கு அல்ல, அல்லது இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லிக்கு அல்ல, உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று உயர்கல்வி படைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கல்வியில திறம்பட அவர்கள் பயிற்சி பெறுவதற்கான ஒரு நிலையை உருவாக்கி தந்தது இந்த ஆட்சி என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. கல்வியில் மட்டும் 9 திட்டங்கள், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த சாதனைகளை ஒரு காலகட்டத்தில் இந்த சாதனைகள் நிச்சயமாக பேசப்படும்.
விவசாயத்தில் சாதனை செய்ததை பசுமை புரட்சி என்பார்கள், பால் உற்பத்தியில் சாதனை செய்ததை வெண்மை புரட்சி என்பார்கள். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தை கல்வி புரட்சி காலம் என்று வர்ணிக்க விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்வது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞருடைய தம்பியாக அந்த கருத்தை சிந்தனை தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்? சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஹஜ் மானியத்தை இந்த அரசு நிறுத்திவிட்டது என்று அவருடைய பேச்சில் குறிப்பிட்டார். அப்போது கூட நான் அதற்கு பதிலளிப்பதற்காக கேட்டேன், தரவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறேன். சிறுபான்மை மக்களை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, வழிபாட்டு தலங்களை அபகரிப்பதற்கு யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த பாஜகவினுடைய அந்த அடிப்படையில், அதனுடைய சாயல்ல, பாதிப்பில் சிறுபான்மை மக்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒன்றுமே செய்யவில்லையாம். அதுவும் ஹஜ் மானியத்தை நிறுத்திவிட்டதாம். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் மானியம் ரூபாய் 25,000 தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹஜ் பயணிக்கும் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்ல, அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தார்கள். தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில், வேறு பல நகரங்களிலே, மும்பை போன்ற நகரங்களிலே இருப்பது போன்று ஒரு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்பதற்காக பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. நிறைவேற்றினார்களா? வெறும் அறிவிப்போடு நின்று போனார்கள். ஆனால் சொல்வதை செய்யக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 39 கோடி ரூபாயில நங்கநல்லூர்ல சென்னை விமான நிலையத்துக்கு அருகில ஹஜ் இல்லத்துக்கான அடிக்கல் நாட்டியதோடு மட்டுமல்லாமல், அடிக்கல் நாட்டியாச்சு, படம் எடுத்தாச்சு, செய்தி போயாச்சு என்ற நிலையோடு நிற்காமல் இன்றைக்கு அந்த ஹஜ் இல்லத்தினான கட்டுமான பணி தொடங்கி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நம்முடைய முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது அதனுடைய திறப்பு விழா நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சமூக நீதியின் அடித்தளத்தில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் முன்மாதிரி ஆட்சியை வழங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதியை தகர்க்கக்கூடிய பல சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்திருக்கின்றார். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக அழகாக, மிக சிறப்பாக தமிழிலே சொன்னார்கள். கதிரவன் உதிக்கக்கூடிய அந்த 6:32க்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5,000 ரூபாயை கொடுத்தது ஒரு சமூக நீதியினுடைய நீட்சி என்றுதான் சொல்ல முடியும். அதை நிறுத்துவதற்கு செய்யப்பட்ட சதி அன்று காலை வெற்றிகரமாக முறியடித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.